இன்றைக்கி பார்க்க போகிற பேக்கிங் ரெசிபி டின்னர் ரோல்ஸ் இல்லைன்னா பன். அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த பன்னை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் வாட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். வீட்டில் நான் எப்போவுமே பன்னீர் பண்ணுவேன். அந்த மாதிரி பண்ணும்போது எடுத்து வச்சுருந்த வாட்டரை வச்சு தான் இன்றைக்கி இந்த பன்னை செஞ்சு காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு கப்பு வாட்டரை லேசாக வார்ம் பண்ணி எடுத்துக்கோங்க. கூடவே 2 டீஸ்பூன் சர்க்கரை, 1 டீஸ்பூன் உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் ட்ரை ஆக்டிவ் ஈஸ்ட்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணி 10 நிமிஷம் ஈஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ண வச்சுருங்க. ப்ரெட் மேக்கிங் இஸ் எ தெரப்பேட்டிக்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு ப்ரெட்டை பண்ணி முடித்த உடனே அதோட அவுட்கம் எப்படி இருக்குன்றது ஒரு க்யூரியாசிட்டி தான் அதிகம். அதிலே விதவிதமாக ட்ரை பண்ணி பார்க்குறதுனா ரொம்ப பிடிக்கும். சிலது சக்ஸஸ் ஆகும், சிலது சக்ஸஸ் ஆகாது. இதுக்கப்புறமா ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆன உடனே ஒரே ஒரு முட்டை சேர்த்துக்கோங்க. முட்டை ஆப்ஷன், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். டெக்ஸ்டர் ரொம்ப நல்லா வரும். அதுக்கப்புறமா 2 கப்பு மைதாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 2 கப்பு மைதா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா கையாலே நம்ம மாவை பிசைஞ்சிக்கலாம். கூடவே ஒரு 1/4 கப்பு மாவையும் சேர்த்துக்கோங்க. மாவு நல்லா திரண்டு வந்த உடனே ஒரு 20 கிராம் பட்டரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சாஃப்ட் பாலாக வரும். இந்த சமயத்தில் உங்களுக்கு கையில் ஒட்டுச்சின்னா 2 டீஸ்பூன் இல்லைன்னா 1 டீஸ்பூன் கூட மாவு போட்டுக்கலாம். நல்லா மாவு திரண்டு வரும். இந்த பதத்தில் வந்த உடனே மேலே லேசாக எண்ணெய் ஊற்றி ட்ரை ஆகாமல் இருக்க ஒரு கிளிங் ரேப் போட்டு ஃபஸ்ட்டு ரைஸ் பண்ண வச்சுருங்க ஒரு 45 மினிட்ஸ். இதே மாதிரி தேங்காய் பால் வச்சு அதுக்கப்புறமா பீட்ரூட், கீரை இந்த மாதிரி நிறைய வெரைட்டி ப்ரெட்டு நான் ட்ரை பண்ணியிருக்கேன். எல்லா ப்ரெட்டு ரெசிபியும் ஓரளவுக்கு நல்லாவே வந்திருக்கு. 1 ஹவர் கழிச்சு திறந்து பார்த்தீங்கன்னா நல்லா உப்பி வந்திருக்கும் மாவு. இதை நல்லா பஞ்ச் பண்ணி நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு கையாலே நல்லா பிசைஞ்சு விடுங்க. அதுக்கப்புறமா மாவை எடுத்து ஈக்குவல் ஷேப்பாக 7 பால்ஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறமா ஒரு பேக்கிங் பேனில் நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க இந்த பால்ஸை நல்லா ரோல் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரெடியான உடனே திருப்பியும் கிளிங் ரேப்பில் லேசாக ஃபுல்லாக டைட்டாக மூடாமல் லேசாக மூடி திருப்பி ஒரு 45 to 1 ஹவர் தனியாக எடுத்து வச்சுருங்க செகண்ட் ரைஸ்க்காக. செகண்ட் ரைஸும் நல்லா உப்பி வந்துடுச்சு. இப்போ லேசாக மேலே பாலை ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு பிரைட் கலர் கொடுக்கும். ப்ரீ ஹீட் பண்ணியிருக்க அவனில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பன்னை பேக் பண்ணி ஒரு 13 to 15 மினிட்ஸ் வச்சு எடுத்திங்கன்னா பன் ரெடி. இதை ஜாம் கூட இல்லை பாவ் பாஜி கூட வச்சு சாப்பிட்லாம். அதுக்கப்புறமா ரெடியான உடனே மேலே லேசாக பட்டரை ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இந்த வாட்டரை வச்சு நம்ம ரசம் இல்லைனா எந்த சப்ஜி எந்த கிரேவியில் வேணாலும் ஆட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.